கர்த்தருடைய நல்ல நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. சகரியா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை இரட்சிப்பேன், பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று வாசிக்கிறோம். நம்மை தேவன் ஒவ்வொருவரையும் ரட்சித்ததின் நோக்கம் நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் முற்காலத்திலே நாம் அந்நியராய் இருந்தோம், தூரமானவர்களாய் இருந்தோம், சத்துருக்களாய் இருந்தோம், சாபத்தின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஆனால் நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். 8ஆம் வசனத்திலே நாம் வாசித்து போமானால், அவர்களை அழைத்து கொண்டு வருவேன், அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனங்களாய் இருப்பார்கள், நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று நம்மை உண்மையும் நீதியுமான ஜனமாக நம்மை நம்பி அழைக்கிறார். முந்திய வசனத்திலே இதையெல்லாம் சுதந்தரிப்பதற்கு நான் உனக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். நம்மை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டுமென்றால், நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமென்றால், நாம் முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு திடப்படுவது அவசியமாகவே இருக்கிறது. நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம் திடனற்று போகாதபடி நம்முடைய வார்த்தைகளினாலே, நம்முடைய எண்ணங்களினாலே, நம்முடைய சிந்தைகளினாலே நாம் முதலாவது திடப்பட வேண்டும். திடப்பட்டால்தான் நாம் மற்றவர்களை திடப்படுத்த முடியும். இங்கு வேதாகமத்திலே நாம் அநேகரை பார்க்கலாம். அநேகருடைய வாழ்க்கையிலே எதிர்ப்புகள், சோதனைகள், சவால்கள் வரும் பொழுது அவர்களோடு கூட தேவன் இருந்து நடத்தியதையும், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையினாலே தன்னை திடப்படுத்தி கொண்டதையும் நாம் அறிந்து கொள்ளலாம். தாவீது அங்கு சிக்லாக்கிலே சோர்ந்து போகும் பொழுது தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வாசிக்கிறோம். தானியேல் ஒரு பெரிய தரிசனத்தை கண்டு அவன் சோர்ந்து போகும் பொழுது ஒரு மனுஷ ரூபமான ஒருவன் அவனை தொட்டு திடப்படுத்தினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நெகேமியாவை தேவன் திடப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சோர்ந்து போகிற நேரங்களிலெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு நாம் திடப்பட வேண்டியது அவசியமாகவே இருக்கிறது. தேவன் வைத்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாம் சுதந்தரிக்க வேண்டுமென்றால் கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் திடப்பட வேண்டும். இங்கு உபாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் 38ஆம் வசனத்திலே இங்கு தேவன் மோசேயை கொண்டு யோசுவாவை திடப்படுத்துகிறார். யோசுவா தான் அதிலே பிரவேசிப்பான், அவன்தான் தேசத்தை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிட வேண்டும். ஆகவே அவனை திடப்படுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே மோசேயை யோசுவாவை அழைத்து, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாயாக என்று சொல்லி கர்த்தர் சொன்ன வார்த்தையை கொண்டு இவன் பலப்படுத்துகிறான். யோசே மரித்த பின்பு கர்த்தராகிய தேவன் இந்த யோசுவாவிடம் பேசுகிறார். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்தபடி செய், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலன் கொண்டு திடமனதாயிரு என்று மோசேயை இழந்து நிற்கிற அந்த யோசுவாவை கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களை நாம் மனிதர்களை சார்ந்திருக்கிறோம். இந்த யோசுவா இந்த மோசையோடு கூட தான் இருந்தான். எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் மரித்த பின்புதான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சார்ந்திருக்கிறவர்களையும் நம்மை சார்ந்திருப்பதை விட நாம் யாரை சார்ந்திருக்கிறோமோ அவர்களையே நாம் காட்டி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போகலாம், கர்த்தருடைய கிருபை மாத்திரம், அவருடைய வார்த்தை மாத்திரம் ஒரு நாளும் மாறாது. அதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயப்படாமல் திடப்பட வேண்டுமென்றால், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமென்றால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்வோமானால் தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் பயன்படுத்துவார். ஆமென். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்ற வேத வார்த்தையின்படி ஆண்டவரே, தளர்ந்த கைகளை ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கொண்டு திடப்படுத்த எங்களுக்கு பலன் தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.